கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ஜோ காலனியில் திருநெல்வேலியில் என்ஜோ காலனியில் ஒரு அண்டர்ரேட்டட் ஸ்பாட் தான் போக போகிறோம். அது என்ன ஸ்பாட்டு, எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ரீசெண்டாக திருநெல்வேலியில் என்ஜோ காலனியில் இருக்கிற இந்த அல்தின் ரெஸ்டாரண்ட் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்பாட் இன் என்ஜோ காலனின்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாட் டி பரோட்டாஸுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அப்புறம் என்ன ரீசன் தெரியல, அதுக்கப்புறம் இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. இங்க ஷிஃப்ட் பண்ணதுலேருந்து என்னன்னு தெரியல, இவங்களுக்கு நார்மலா அங்க இருக்கும்போது நல்ல க்ரௌட் இருக்கும், நல்ல ஒரு பிஸ்னஸ் இவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. பட் இங்க மாத்தினோன்னே என்னன்னு தெரியல, நிறைய டேக் அவேஸ் தான் வருது தவிர உட்காந்து சாப்பிட்ற மாதிரி யாருமே நான் அவ்வளோ அதிகமாக நான் பார்க்கல. சரி, ஓகே, இந்த ஸ்பாட்ல போயிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு சில டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம் தான் இங்க நான் வந்திருந்தேன். ஸோ இங்க எனக்கு மெயினா இவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது இவங்களோட நெய்ச்சோறு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போஸ் உங்க வீட்டுல கெஸ்ட் வராங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 kg 2 kgsல பண்ணி தருவாங்க. இவங்களோட அந்த நெய்ச்சோறும் கறி குழம்பும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணதான் எங்களோட ஃபேவரட்டான பரோட்டா சால்னா. எனக்கு பர்சனலா இவங்களோட சால்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வகை சால்னா கொடுப்பாங்க. ஒன்று லைட் கிரேவியா இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் காரமா இருக்கும், இன்னொன்று ரெட் கிரேவி இன்னும் ரொம்ப காரமா இருக்கும். 3 வகை கிரேவி கொடுப்பாங்க. போனீங்கன்னா இந்த பரோட்டாக்கு 3 வகை கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கும். சவுத்னாலே தெரியும், மதுரையா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், மோஸ்ட்லி இந்த சால்னா ரொம்பவே ஃபேமஸ் அங்க. ஸோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருக்கும். கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா இந்த பரோட்டாவும் இந்த சால்னாவும் ட்ரை பண்ணி பாருங்க. 10 to 12 rupees கிட்ட வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ் இருக்கும். மற்ற ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பரோட்டா சைஸ் ரொம்ப அந்த காயின் சைஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. இங்க கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு. செகண்ட் நாங்க வாங்கினதுதான் பிச்சு போட்ட கோழி. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். பெப்பர் தூண விதமா இருக்கட்டும், அந்த மசாலா சேர்ந்த விதமா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை இன் திஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் என் தம்பி ஆர்டர் பண்ணதான் இந்த சால்னா கலக்கி. இவங்கள்ட்ட நிறைய வகை கலக்கி இருக்கு. வெங்காய கலக்கி, அப்போ வெங்காயம் இல்லாம, அதுக்கப்புறம் சால்னா இல்லாம இருக்கு. நாங்க இன்னைக்கு சால்னாவும் வெங்காயமும் சேர்த்து இந்த கலக்கி வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி புரோட்டாக்குன்னு எடுத்துட்டா 1 சைடு நான் வாங்கியிருந்தேன் ஆம்லேட்ல. இதுவும் பக்காவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்கள்ட்ட இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த எக் பீச் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கும் சால்னா கொடுப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சிக்கன் வெரைட்டிஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணதான் சிக்கன் 65. நல்லா வெந்துருந்துச்சு, நல்ல ஜூசியாவும் இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல மொறுமொறுன்னு இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 100 to 110 rupees கிட்ட வரும். 8 pieces கிட்ட வந்துச்சு. ஸோ லாஸ்டா நான் ட்ரை பண்ணதான் இந்த முட்டை பொரியல். ஸோ எனக்கு ஒரு சில ஹோட்டல்ஸ்ல தான் இந்த முட்டை பொரியல் பிடிக்கும். இதுவும் நல்ல சால்னா ஊற்றி செமையா கொத்தி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபுக்கு பார்சல் இந்த கொத்து பரோட்டா வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ அன்னைக்கு எக் கொத்து தான் வாங்கியிருந்தேன். இவங்கள்ட்ட சிக்கன் கொத்தும் நல்லா இருக்கும், எக் கொத்தும் நல்லா இருக்கும். போனீங்கன்னா இந்த ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு ஓவராலா இந்த ஸ்பாட் ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்பாட்டு. வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் சரி, பரோட்டா சாப்பிட்னாலும் சரி, சப்போஸ் நான் என்ஜோ காலனில இருந்தால் நான் ட்ரை பண்ற ஒரு ஸ்பாட் இதுதான். கண்டிப்பா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களை இந்த ஸ்பாட் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். லொக்கேஷனை நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியனா சொல்றேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.